இவ்வளவு கிஃப்டையும் நான் வந்து இப்போ என் ஒய்ஃபுக்கு வந்து சர்ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன். சர்ப்ரைஸ்னா என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னா, ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது நிறைய சர்ப்ரைஸ் அப்படி ஒரு பக்காவா பிளான் பண்ணி கொடுக்க போறோம். தேடி அலைஞ்சி கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே. இதெல்லாம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து பெரிய வேல்யூ ஒன்று கிஃப்டான எல்லாம் கிடையாது. சின்ன சின்ன நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஒரு கிஃப்டாக கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, பர்த்டேன்னு ஒரு சர்ப்ரைஸ் ஆவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம், நம்ம லைஃபும் ஹாப்பியாக இருக்கு, நம்ம ஒய்ஃபும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஹாப்பி பர்த்டே பிடிச்ச எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பக்காவா. அதனால இதெல்லாம் எப்ப தேடி போனீங்க? உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமா சத்தியமா லவ் யூ. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய லெட்டர் எடுத்துருவா. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நான் லவ் லெட்டர்ல கடவுள் துணை எழுதுவேன், நான் எழுதுவேன்டா. கடவுள் துணை வாழ்க வளமுடன், காலம் யாவும் என்னுடன், ஸ்வீட்டி செஞ்சுக்குட்டி பேபி, லவ் யூ ஜாக்குலின், லவ் யூ சோ மச் மை டியர் ஒய்ஃப். கிட்ஸ்ன்றத நிரூபிக்கும் தருணம். லவ் யூ லெட்டர், ஐ லவ் யூ லெட்டர் தெரியுதா? ஓகே, என்னோட இதயத்தையே கொடுத்துட்டேன். பிஸ்தாஷிகோ பால். ஆக்சுவலி இது வந்து சாக்லேட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த கிஃப்ட் வந்து பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிடிச்ச கிஃப்ட், என்ஜாய். ஆக்சுவலி அதெல்லாம் பேக் பண்ணிருக்காங்க பாருங்க, gift பேப்பர் போட்டு வைக்கிறது. நீங்க 3 கரெக்டா இருக்கு. நம்பர் 3 பயங்கரமா தொங்குது. என்ன கோல்ட்ல கிஃப்ட்டோ? தங்க வேற கோல்டா? 10 ரூபா பூ வாங்கினவனே கரெக்ட் பண்ண வேண்டாம் நீங்க. குங்குமம், பூவோ குங்குமம், இதை விட என்ன கிஃப்ட் இருக்க போகுது? ஆமா, குங்குமம் வந்து என்னது, சென்டிமெண்ட் ஆஃப் மேரேஜா? மேரேஜ். சோ கல்யம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், தந்துனோனே நோனி. I didn't expect this. இல்லனா ஆக்சுவலி என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு முக்கியமானது இந்த குங்குமம் தான், லைஃப் லாங். ஸோ 100 வருஷம் வாழ்வேன் என் கூட. நம்பர் 4 என்னது, சுடிதாரா? டாப். நல்லா இருக்கீங்க. ஃபீனிக்ஸ் மாலுக்கு போடலாம். குட்டி கிஃப்ட் பாப்போம். எங்க என்ன கிரீன் நல்லா இருக்கு. ஆமா, நீ எங்க வீட்டு மகர் என்னல எனக்கு. ஆக்சுவலி பர்ஃப்யூம் ஜம் ஜம் செம்மையா இருக்கு. தேங்க் யூ. இது வந்து 6th கிஃப்ட், என்ஜாய். ஏதோ வெயிட்டா இருக்கு, தின்னு தின்னு வண்ண வச்சுட்டே போன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் பிஸ்தா வாங்கியிருக்காங்க. 7வது கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் தேவையான கிஃப்ட். டெய்லி நம்ம இதை யூஸ் பண்றோம் 2-3 வாட்டி கிஃப்ட். இந்த கிஃப்ட் இல்லைன்னா, இது இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. அந்த மாதிரி இப்பதானே இல்ல ஸ்கெயிலா? 5 ரூபா தான் சீப்பு விலை. சின்னதா இருக்கு, நெயில் பாலிஷோ தரீங்க. கிஃப்ட் தந்தவே தான் திறக்கணும், வாங்கின வேகம் திறக்கலாம். இது வந்து நைட் ட்ரெஸ். நல்லா இருக்கா? இது வந்து 8. இன்னும் ஏதோ வாங்கி வச்சிருக்காங்க. பொட்டு, இது சாந்து பொட்டு. இது வந்து சாந்து பொட்டு தான் நிறைய வைப்போம். இப்ப கூட அதான் வச்சிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெரூன் கலர் சாந்து பொட்டு தான் வைப்பேன். மேக்கப் ஐட்டம் செலவு கம்மி தான். சோ அதனால நான் வந்து எப்பயாச்சும் தான் ஸ்டிக்கர் போட்டு வைப்பேன். அதுவும் சின்ன ரவுண்டு ஒயிட் அந்த மாதிரி போட்டு வைப்பேன், கல்லு போட்டு. அப்படி இல்லைன்னா எப்பயுமே வந்து நம்மளோட ஃபேவரைட், என்னோட ஃபேவரைட் ஆல் டைம், ஸ்கூலு காலேஜ் எப்பயுமே இந்த ஒரு பொட்டு தான். ஆனா அத கூட சூஸ் பண்ணிருக்கேங்க பாருங்க. ஆக்சுவலி நம்ம பெருசா எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட குட்டியா ஒண்ணுமே இல்ல, சின்ன விஷயமா இருக்கும். இதெல்லாம் வந்து எப்பயுமே கிடைக்காது இல்ல. பூ, குங்குமம். I didn't expect ஒரு சென்டிமெண்ட் மாதிரி. சர்ப்ரைஸ் அதுவும் பொட்டுதான். ஓகே, என்ஜாய். வச்சிருக்கத பாத்தீங்களா, எங்க வச்சிருக்காங்க என் புருஷு. நல்லா பாருங்க பொட்டு எங்க இருக்குன்ட்டு. பொட்டு அங்கதான் வைக்கணும். அந்த கிஃப்ட்
ஏதோ டப்பால இருக்கு, கிஃப்ட் ஏதோ வாங்கியிருக்காங்க. சாக்லேட் பிடிக்கிற மாதிரியே தான் வச்சிருக்காங்க. கிளிப்ஸ் சின்னதா. பாத்ரூம்ல போய் அங்கங்க தூங்கிட்டு கிடக்கும். இந்த கிஃப்ட் தான், இந்த கிளிப் தான். So, அதனால இந்த கிளிப் நான் வாங்கிட்டேன். இது வந்து முக்கு மூலையெல்லாம் ஒண்ணு கிடக்கும். எங்க பார்த்தாலும் வந்தா கிடப்பான். அதான் இது ஒரு கிஃப்டா தள்ளி சொல்லிட்டு வாங்கிட்டேன். என்ஜாய். இது ஏதோ பழைய காலத்து படத்துல வச்சுட்டு அந்த மாதிரி அதே கிஃப்ட் தான், நல்லா இருக்கு. எப்பயுமே கீழே வந்து இதுதான் வைப்பேன். அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வாங்குறது எப்போ இந்த கிஃப்ட் வாங்குற வேலையில எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? முக்கியமான கிஃப்ட் இது. இந்த கிஃப்ட் வந்து உங்க ஒய்ஃபுக்கு எல்லாம் வாங்கி கொடுங்க. ஓகே, உங்க லவ்வருக்கு வாங்கி கொடுங்க. என்ன இருக்கு கிஃப்ட் லிஸ்ட்பா? சேஃப்டி பின். ஆமா, இல்ல சேஃப்டி தேவையில்லை. கையில வச்சிருந்தா இப்ப யாராவது ரோட்ல பிரச்சனை பண்ணா எடுத்து ஒரு குத்து குத்துறேன். ஆமா, அந்த பஸ்ல போக முடியாது. அங்கிட்டு ஒருத்தர் நுழைவான், இங்கிட்டு ஒருத்தர் நுழைவான். சும்மா நம்ம இப்படி பிடிச்சிட்டு இங்க கொண்டு கைய நுழைப்பான். அங்க எல்லாம் நம்ம ஒவ்வொரு சேஃப்டி பின் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, கையில வச்சுக்கிட்டு ஒரு குத்து குத்து விடலாம். அவங்கள்ட்ட இருந்து நீங்க சேஃப்டி இருக்குன்னு சொல்லிட்டு சேஃப்டி பின் எடுத்து கையில வச்சு குத்துங்க. 14 என்னது ஸ்ட்ராபெரி ஃபிளேவர். இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த ஃபிளேவரா போட்டாலும் நல்லா இருக்கும் ஆஃபீஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணும்போது. ஸோ அதனால வந்து 2-3 ஃபிளேவர் வச்சிருப்பாங்கல்ல, இப்படி நினைக்கிறது. ஸோ அதனால இது வந்து ஸ்ட்ராபெரி ஃபிளேவர். ஸ்ட்ராபெரி சின்ன கிஃப்ட். ஓகே, நெயில் பாலிஷ். நான் வந்து மருதாணி தான் பிளான் பண்ணேன். மருதாணி வாங்கிட்டு வந்து அரைச்சி அதை ரெடி பண்ணி கையில் வைக்கிறது வந்து டைம் ஆகும். டைம் ஆகல மட்டும் இல்லை, ரெடி பண்ணுறது வந்து பெரிய ப்ராசஸ். நமக்கு ஏகப்பட்ட வேலை இருந்ததுனால பண்ண முடியல. ஸோ அதில் என்ன பண்ணேன்னா கோன் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா கோன் வந்து வைக்கிறது பிடிக்காது. ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னு. சிம்பிளாக ஈஸியாக முடிக்கணும்னா நெயில் பாலிஷ். ஆக்சுவலி எனக்கு நான் யூஸ் பண்ற மாதிரியே தேடி தேடி வாங்கியிருக்கேன். இங்க பாருங்க மக்களே, இது வந்து நைட்ல முடிய பிடிச்சி போட்டு பயமா இருக்குல்ல நமக்கு. ஸோ அதை கெட்டி வைக்கிறதுக்கு நம்ம கூட இருந்து தூங்கிட்டு இருந்தா கெட்டி வச்சிடலாம், நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. இந்த மக்களோ நல்லா இருக்கா? அடுத்த நம்பர் 17. ஹெல்த்தியா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாப்ல. எனக்கு கருப்பு திராட்சை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் வச்சிருப்பேன். அத வாய் நம்ம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆபீஸ்ல எல்லாம் இதுல 2 எடுத்து ஒரு 3 o'clock எல்லாம் ஆகும்போது நல்ல ஒரு ஸ்லீப்பி வரும், ட்ரௌசியா இருப்பேன். அப்ப வந்து டப்பால போட்டு வச்சேன்னா 2 வாயில போட்டேன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி வாய் ஒரு மாதிரி குறைச்சு போற மாதிரி இருக்குன்னா நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இது வந்து எனக்கு ஒரு 1-1.5 வாரத்திலேயே காலி பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் 18. இது ரொம்ப 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 நாளா 2 பேரும் தேடிட்டு இருக்கோம். அந்த காயத்ரி மந்திரம் நிறைய எல்லாத்துலயும் இருக்கும். இதுல ஓம் சுவாமியே சரணமையப்பா இருக்கா. எனக்கு வந்து காலையில ஓம் சுவாமியே சரணமையப்பா, அது அதே மாதிரி ஓம் பூர் புவஸ்வகா, அது வந்து கேட்டுட்டு சமையல் பண்றது ரொம்ப பிடிக்கும். இந்த சுவாமியே சரணமையப்பா எங்க கேட்டாலும் எந்த இடத்துலயும் கிடைக்க மாட்டேங்குச்சு. எல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தா சுவாமியே சரணமையப்பா இருக்காது. யானே தெரியல. ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம், 2 வருஷமா தேடுறோமா சுவாமியே சரணமையப்பா இருக்கிறதா வாங்கணும்ட்டு. ஆனா கிடைக்கவே இல்லை. பட் சூப்பர் கிஃப்ட். ஆக்சுவலி நான் வந்து கிறிஸ்டியன், அவங்க வந்து ஹிந்து அப்படின்னு சொல்ல முடியாது. நானும் ஹிந்து பிளஸ் கிறிஸ்டியன் தான். ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாவே ஐயப்பெரிய நான் தனித்தனியா வச்சு பார்த்ததே கிடையாது. ஏசப்பா அப்படி கொடுத்தோம்னா ஏசப்பாவும் ஐயப்பெரியும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். எப்படின்னா ஐயனும் அல்லாவும் இயேசுவும் வேறில்லை. ஓகே, அந்த மாதிரி வீட்லயும் அப்படிதான். எப்பயுமே ஹிந்து கிறிஸ்டியன் எல்லாம் பார்க்க மாட்டோம். அதெல்லாம் என்னங்க இருக்கு, எல்லாம் மேல இருக்கும் பார்த்துப்பான். ஓகே, கிஃப்ட் நைட்டி சர்ப்ரைஸ்ன்ற பேர்ல என்ன சின்ன வச்சே கொல்ல போறாங்க பாருங்க. அம்மா வந்து முந்திரி பருப்பு தொழிற்சாலையில ஒர்க் பண்றாங்க. 21 ஒரு காலத்துல என்ன நீ கிஃப்ட் வாங்கிட்டு கரெக்ட் பண்ணேன். எங்க தாத்தா வந்து டெய்லி காலையில 5 ரூபாய் தருவாரு. நான் 5 ரூபாவா சேர்த்து வச்சு 25 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபாய் ஆயிடுச்சுன்னா அத இவங்களுக்கு தான் கொடுப்பேன். வாங்குறதுக்கு வட்டியோட முதல்ல அதிகமா கொடுத்துட்டு இருக்கேன்.
அப்பத்துல இருந்தே நான் பார்க்கும்போது கூலி வேலைக்கெல்லாம் போவாங்க. வேலை கிடைச்சனாலும் ஸ்கூலை கட்டடிச்சுக்கிட்டு வேலைக்கு போகும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். 12th படிக்கும் போது 12th எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஒரு நாள் பாக்குறேன், ஒரு கடையில உட்கார்ந்து சிம்மு வித்துட்டு இருக்காங்க. ஃபேமிலி கடன், எங்க அப்பா இல்லாதனால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டம் 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 மட்டும்தான் பட்டு வர வேண்டியது சுச்சுவேஷனே இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து நான் அந்த பட்ட கஷ்டம் வந்து எனக்கு என்னை நல்லா தான் வச்சிருக்கு. ஸோ எல்லாம் மேல இருக்கும். 10 நம்பர் 22. அன்னைக்கு நான் சுடிதார் எடுக்கும் அந்த லேடி வந்து கேட்டாங்க பட்டியால இருக்கான்னு. என்னோட டவுட், பட்டியால என்னது இருக்குல்ல, கலரிய கிஃப்டா இருக்கு. கிஃப்ட் நஸ்ரியா மாதிரி இருக்கு. பகத் பாசல் பார்த்தா என்ன அடிக்க போறான்டா ஹெல்மெட். வாட்டர் பாட்டில், டாப்புக்கு பேண்ட், பெரிய பேக். பார்க்கலாமா? பெரிய பேக். Thank you so much. வெல்கம். நல்லதா எனக்கு இல்ல இந்த கலர், சூப்பரா இருக்கு. 27 என்னடா 27. இது வந்து எல்லாமே ஃபாரின் இம்போர்ட்டட் சாக்லேட் தான். ஓகே, 28 கிஃப்ட். நல்லா இருக்கும். சாப்பிட்டிருக்கீங்களா தூத்துக்குடி மக்ரூன்? சின்ன விஷயமா இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க செய்யும் போது அதோட வேல்யூ. பிடிச்சவங்க தாங்க கிஃப்ட் செய்ய முடியும். செம்மையா இருக்கும். கதி பாருங்க. நம்பர் 30. என்னைய பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? பிடிச்சிட்டு குரங்கு மாதிரி சுத்திட்டு இருக்கனால அந்த குரங்குக்கு ஏத்த மாதிரி இந்த குரங்குக்கு இதை மட்டும் 31வது பர்த்டே. ஆக்சுவலி இது வந்து ஒரு சென்டிமெண்டான கிஃப்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது. நான் பல கஷ்டங்கள், தடைகள், பல பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து இந்த லெவலில் வந்திருக்கோம். ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் ஒரு ஒரு 10 கெட்டு கூட இல்லை, 8 கெட்டு வீட்டில் நாங்கள் இருந்தோம். அது ஒவ்வொரு வீடாக தாண்டி பல தடைகள், கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல நோய் நொடி எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கடவுள் நம்மளை இந்த அளவு வச்சிருக்காரு. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த 30 கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னா அது ஒரு இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன என்னோட கஷ்டத்துலேயும் சரி என்னோட சந்தோஷத்துலேயும் எல்லாத்துலேயுமே ஒரு கூட இருந்து நண்பேண்டா அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ஒரு ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஜீரோவாக இருந்தோம். ஊர்லேயும் சரி எங்கேயும் எல்லா இடத்துலையுமே ஃபேமிலியில். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு லெவலில் இருக்கோன்னா அதுக்கு காரணம் ஜாக்குலின் தான். எனக்கு ஜெயிப்பீங்க நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆள் வேணும் சொல்லுவாங்க. என்னோட ஃப்ரெண்டு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னோட ஒய்ஃபு, என்னோட எல்லாம் சண்டையெல்லாம் போடுவோம், அடியெல்லாம் போய்ப்போம். அதெல்லாம் எல்லா ஃபேமிலியும் இருக்கிறது தான். ஸோ என்னோட ஒரு மோட்டிவேஷன், நான் யாருக்காக ஓடுறேன், எதுக்காக ஓடுறேன், நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். அடுத்த நாங்கள் கல்யாணம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணும்போது வேலை எப்படி ஆக போகிறோம் அப்படின்னு நிறைய சொன்னவங்க. பெஸ்ட் கிஃப்ட்டு இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்தா என்ஜாய் யுவர் பர்த்டே. டைமண்ட்ஸ் எப்படி வாங்குனீங்க? டைமண்ட் அந்த இது அன்கண்டிஷனல். ஐ அம் வாஷ்ட் அவுட். நல்லா இருக்கா? சூப்பர். ஒரு சர்க்கிள் சூப்பரா வாங்கியிருக்காங்க. எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். சரி, தேங்க்யூ இல்லை எனக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா எனக்கு என்னது என்னோட சப்போர்ட்ஸ் யாருமே நம்மள்ட்ட வீட்டில் இருக்கவங்க, ஃபேமிலி இருக்கவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக ரொம்ப ஒன்றும் இல்லை. இப்போவுமே நம்மளோட என்னது விட்டமின் எம்மை மட்டும் அவங்க கேட்ச் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இருக்கிறது யாரு? ஸோ நம்மளோட பசங்க யார் என்ன இருந்தாலுமே
எப்பவுமே நம்ம லைஃப்ல கூட வர்றது நம்மளோட ஒய்ஃப் மட்டும்தான். எந்த ஹெல்ப் பண்ணாலுமே எதுனாலுமே கஷ்டம் நஷ்டம் துன்பம் சண்டை எல்லாம் வர எல்லா குடும்பத்துலயும் சண்டை பிரச்சனை அடிக்கடி எல்லாம் இருக்கும். இருந்தாலும் என்னோட அந்த லவ் ட்ரூ லவ் இஸ் நெவர் எண்ட், எப்பவுமே உண்மையான காதல் தோத்து போகாது. ஸோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் 31 கடைசியில எமோஷனல் ஆயிடுச்சுங்க. இப்போ எந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு? உங்களை மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ சோ மச் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே.